வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையோடு நீதிராஜா வர்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்குமாறு அரசுக்கு அழுத்தம். ரோபர்டோ பிளேக் மீண்டும் இலங்கை வருகிறார். இறுதி கட்டத்தில் 47 தளபதிகளுடன் பிரபாகரன் தப்பிச் செல்ல முற்பட்டார். அமைச்சர் பாட்டலை தெரிவிப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உள்ளிட்ட 47 முக்கிய தலைவர்கள் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஐரோப்பிய நாடொன்றுக்கு தப்பிச் செல்லவிருந்ததாக மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலை சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச போன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாத்திரத்தை கொலை செய்து அவரை அழிக்க சில சக்திகள் முயற்சிப்பதாகவும் பாட்டலை சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். 1970 மற்றும் 80களில் காணப்பட்ட சூழ்நிலைகளை வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் ஏற்படுத்தும் முயற்சியாகவே கிரீஸ் பூதத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். அன்று நந்திக்கடல் களப்பில் செயற்பட்ட பிரிவினைவாத மிலேச்ச தீவிரவாத குழுவினர் இதன் பின்னணியில் உள்ளனர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பிரபாகரன் தோற்கடிக்க முடியாதவர், பிரபாகரன் ஒருபோதும் அடிபணியாதவர், பிரபாகரனுடைய இராணுவம் உயிர் தியாகம் செய்யும் குழு என்றெல்லாம் வதந்திகளை பரப்பி எம்மை அச்சமூட்ட அடிபணிய செய்தனர். ஆனால் அவர்களுடைய வெட்கமற்ற செயல் இறுதிக்கட்ட யுத்தத்தில் அம்பலமானது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மேற்குலக நாடுகளின் உதவியுடன் கிழக்கு ஐரோப்பிய இராணுவ முகாம் ஒன்றுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தன்னுடைய 47 தளபதிகளுடன் குடும்பத்தினருடனும் தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தார். இது உண்மைதான். கிரீஸ் பூதம் தொடர்பில் ஏற்படுத்தியுள்ள பீதியை அன்று பிரபாகரன் தொடர்பிலும் ஏற்படுத்தினர். எனினும் அந்த மாயையை எமது தேசிய அரசியல் செயற்பாடுகளுக்கும் இராணுவத்தினரும் 2 துண்டாக்கினர். அதேபோன்று இந்த வதந்தி பரப்புபவர்கள் அன்று ரணசிங்க பிரேமதாசவுக்கு செய்தது போன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாத்திரத்தை சுபாவத்தை கொலை செய்து அவரை அழிக்க பார்க்கின்றனர். அவசரகால சட்டத்தை நீக்குவதனால் மாத்திரம் நாட்டில் சட்டம் நீதி ஒழுங்கை நிலைநாட்ட முடியாது எனவும், மாறாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தையும் நீக்க வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இக்கோரிக்கையை முன்வைத்தார். ஜனாதிபதி அவர்கள் இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைக்காக பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருப்பது என்பது உண்மையிலேயே இதுவும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை என்றே நாங்கள் கருதுகிறோம். ஜனாதிபதி அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த அவசரகால சட்டத்தை நீக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு வர்த்தமான அறிக்கையை தயாரிக்காது ஒப்பமிடாது இருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். நிச்சயமாக இந்த அவசரகால சட்டம் அதன் மூலமாக நீக்கப்படுகின்றது என்கின்ற கருத்து வருகின்றது. இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதன் மூலமாக இந்த நாட்டில் பூரணமான அமைதி அல்லது அதற்குரிய சுதந்திரம் இவைகள் கிடைக்குமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சட்டமில்லாத நாடு, நீதி இல்லாத நாட்டில் எப்படி இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதன் மூலமாக இந்த நாட்டில் உண்மையான நீதி, சட்டம் ஒழுங்கு நடைபெறுமா என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. கடந்த 9ஆம் திகதி இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த அவசரகால சட்டம் நீடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து பாராளுமன்றத்தின் பிரதானியாக இருக்கின்ற பிரதமர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை வெளியிட்டு இன்று 18 நாட்களாகவில்லை. அந்த 18 நாட்களுக்கு பிறகு இன்று அந்த அறிக்கை பொய்யான அறிக்கை என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. அதனால் இன்னும் இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதன் மூலமாக நாட்டில் நீதி ஏற்பட போவதில்லை, இந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகம் ஏற்பட போவதில்லை. அத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதன் மூலமாகவும் இந்த நாட்டின் நீதியோ ஜனநாயகமோ சூழலோ ஏற்படுமா என்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சட்டம், நீதி, ஒழுங்கு இல்லாத நாட்டில் எந்த சட்டத்தை நீக்கினாலும், எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் அது நல்ல முறையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவசரகால சட்டம் நீக்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட காலமாக எவ்வித விசாரணைகளுமின்றி பல்வேறு சிறைகளில் வாடும் 850 தமிழ் அரசியல் கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் பயங்கரவாத சட்டமும் நீக்கப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தெரிவிக்கின்றார்.
அவசர கால சட்டம் இலங்கை அரசாங்கத்தினால் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி இந்த விடுதலை போராட்டம் முற்றுகைக்கு கொண்டு வரப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆனாலும் இந்த சமாதானம் வந்த காலப்பகுதிக்கு பிற்பாடு இப்பொழுது ஏறக்குறைய 26 மாதங்களுக்கு பிற்பாடு அந்த சட்டம் இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கின்றது. இதற்காகத்தான் நாங்கள் 1979ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிற்பாடு வந்த தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிற்பாடு வந்து இப்பொழுது இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சி மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்து இந்த அவசர கால சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அங்கிருந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் அறைகூவலை விடுத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அவசர கால சட்டம் இல்லாமல் செய்தாலும் கூட பயங்கரவாத தடை சட்டம் என்பது இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அவசர கால சட்டம் நீக்கியது போன்று பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்பட்டால் மட்டுமே தான் மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ முடியும். அதே நேரத்தில் இந்த அவசர கால சட்டத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 860 தமிழ் அரசியல் கைதிகள் பல்வேறு சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 50 பெண்கள் வெளிக்கல சிறையில் இருக்கின்றார்கள். 5 கைக்குழந்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவைகளையும் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே இந்த சட்டம் இல்லாத போது அவர்கள் சிறைச்சாலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை எவராலும் பார்க்க முடியாது. ஆகவே அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும். மத்திய மற்றும் தென்னாசிய பிராந்திய வெளிநாடுகளுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ரோபர்டோ பிளேக் மீண்டும் இலங்கை வரவுள்ளார். 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் 29ஆம் தேதி அவர் இலங்கை வரவுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திலும் ரோபர்டோ பிளேக் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். எதிர்கால விஜயத்தின் போது ஜனாதிபதியையோ அல்லது வெளிவிவகார அமைச்சரையோ சந்திப்பாரா என்பது குறித்து இதுவரையில் ராஜாங்க திணைக்களத்தினால் எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. கண்டியில் 16 வயது பாடசாலை மாணவர் ஒருவர் இடம் தெரியாத குழுவினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். கண்டி குருதெனிய பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டி தர்மராஜ கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவனே துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தவராவார். குறித்த பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட குழப்ப நிலையை அடுத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது. பிரதேசத்தில் மர்ம மனிதர் வந்துவிட்டதாக கிளம்பிய பீதியை அடுத்து பிரதேசவாசிகள் தேடுதலில் ஈடுபட்டிருந்த வேளை மறுபக்கம் வந்த சிறுவன் மீது இனம் தெரியாத நபர் துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளார். துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவனின் சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தலவத்து ஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடைபெறவுள்ள 23 உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்த 160 வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 104 சுயேட்சை குழுக்களின் வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக செயலகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 9 கட்சிகளினதும் 28 சுயேட்சை குழுக்களினதும் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் செயலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எஞ்சியுள்ள 23 உள்ளூராட்சி சபைகளுக்குமான தேர்தல் வேட்பு மனு தாக்கல் நேற்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெற்றது. கொழும்பு மாநகர சபைக்கென அங்கீகரிக்கப்பட்ட 2 அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அது தவிர ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, கண்டி, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் ஆகிய மாநகர சபைகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்திருந்த வேட்பு மனுக்கள் தலா 1 வீதம் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 420 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ள நிலையில் 6488 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். தேர்தல் அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 23 உள்ளூராட்சி சபைகளுக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்ள 1167 வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதோடு 15,89,622 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரிக்கப்பட வேண்டும் என பிரதமர் DM ஜெயரட்ன தெரிவிக்கின்றார். விவசாய ஆராய்ச்சி பிரிவில் விசேட திறமைகளை வெளிப்படுத்தியவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு விருது வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சாதாரணமாக மக்களிடம் ஒரு ஆசை உண்டு. இருப்பதை விட இல்லாத ஒன்றுக்கு அதிகம் ஆசைப்படுவார்கள். தன்னிடம் இருப்பதை விட மற்றவரிடம் இருப்பதற்கு ஆசைப்படுவர். நான் நினைக்கின்றேன் 60 கோடி ரூபாய் வரையில் வெளிநாட்டில் இருந்து நாம் பழங்களை இறக்குமதி செய்கின்றோம். இந்த நாட்டில் உள்ள பழங்கள் போதாது. ஆனால் தேவையான அளவு பயிரிட முடியும். அன்றும் இன்றும் வெளிநாடுகளிலிருந்து பழங்கள் இறக்குமதி செய்வதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பவன். இலங்கையில் பான் சாப்பிடுவதற்கு நான் எதிர்ப்பு. அண்மை காலமாக விலை உயர்த்தியுள்ளனர். பெரிய வெங்காயம் விலையை உயர்த்தியுள்ளனர். அவ்வாறு செய்ய வேண்டும். இலங்கை பொருட்களின் விலையில் குறைப்பை ஏற்படுத்தி உற்பத்தியாளர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும்.
பிச்சைக்காரராக மாறிய பின் எம்மால் நிரந்தரமாக மீள எழ முடியாமல் போய்விடும். உற்பத்தி செய்ய முடியாதவற்றுக்கு மாத்திரம் சாதாரண விலை இறக்க வேண்டும். வருடாந்தம் நடாத்தப்படும் இந்து சமுத்திர வலய நாடுகள் பங்கேற்கும் சர்வதேச விமான சாகசத்தின் பசிபிக் விமான பயிற்சி சாகச நிகழ்வின் இறுதி நாள் இன்றாகும். 4 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு கடந்த 4 நாட்களாக இப்பயிற்சிகள் இடம்பெற்றன. இம்முறை பசிபிக் வலய விமான சாகச பயிற்சி அமெரிக்க விமானப்படையின் பசிபிக் வலய தலைமையகத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. இந்த சாகச பயிற்சி நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கும் நாடாக இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வலய நாடுகளில் ஏற்படும் இயற்கை அனர்த்தங்களின் போது செயற்பட வேண்டிய முறை, அதற்கான பயிற்சி உள்ளிட்ட பல அம்சங்கள் இதில் அடங்குகின்றன. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் விசேட தேவையுடையவர்களுக்கான வாழ்வாதார உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்தின் கீழ் இவ்வுதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடையவர்களுக்கான 8 மாதத்திற்கான உதவித்தொகைக்கான காசோலையும் இங்கு வழங்கி வைக்கப்பட்டது. தலா 3000 ரூபாய் மாதாந்தம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 27 பேருக்கு காசோலை வழங்கும் நிகழ்வு திருக்கோயில் சமூக பராமரிப்பு நிலையத்தில் இடம்பெற்றது. திருக்கோயில் பிரதேச செயலக சமூக சேவை அதிகாரி எஸ் சண்முகம் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அதிதிகளாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் எஸ் செல்வராஜா, திருக்கோயில் பிரதேச சபையின் தவிசாளர் வி புவீதராஜன், திருக்கோயில் பிரதேச செயலாளர் எஸ் அழகரட்னம், பிரதேச சமூக சேவை பிரிவு முகாமைத்துவ உதவியாளர் ஏ சசிகரன், சமுர்த்தி உத்தியோகத்தரும் மீள்குடியேற்ற அமைச்சின் மாவட்ட இணைப்பாளர் சீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடங்கஸ்லந்த ரோயல் கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை கட்டட தொகுதியும் முன்பள்ளி பாடசாலைக்கான நிர்வாக பராமரிப்பு கட்டடமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. ரிதிகம தொடங்கஸ்லந்த ராயல் கல்லூரியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் வகுப்பறை கட்டடம் மற்றும் முன்பள்ளி பாடசாலைக்கான நிர்வாக கட்டடம் என்பன நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வடமேல் மாகாண சபை இதற்கான நிதியை வழங்கியுள்ளது. இதன் திறப்பு விழா வடமேல் மாகாண முதலமைச்சர் அதுல விஜயசிங்க தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இதில் வடமேல் மாகாண சபையின் தவிசாளர் RD விமலதாசவும் கலந்து கொண்டார். அந்த செய்தியுடன் நிறைவேற்றது இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.